புகழனைத்தும் இப்பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல ஏக இறைவனான அல்லாஹுக்கே உரித்தாகுக. அவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்திற்கு இறைவனின் தரப்பிலிருந்து இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அன்றும் இன்றும் என்றும் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோரின் மீதும் இந்த சிறப்பான தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி என்ற ஈத் மிலன், இந்த நிகழ்ச்சியின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உரித்தாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி தமிழகத்தின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் கடந்த 18 வருடங்களாக நாம் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இதனின் நோக்கம் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் செய்தி ஊடகங்களும் இலக்கியங்களும் தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்மோடு பரஸ்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்போடும் நேசத்தோடும் எல்லாவிதமான வியாபாரம், தொழில், சுபதுக்க காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்த மாற்று மத அன்பர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் ஒரு சிறந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தும் முகமாக இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் நாம் தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக நடத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் தமிழகத்திலே கடந்த 30 ஆண்டுகளாக சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை அறிமுகம் செய்து அதன் மூலம் ஒரு நெருக்கத்தையும் பிணைப்பையும் அன்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த பணிகளை தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் செய்து வருகின்றது. தமிழகத்தின் கொக்கு கிராமங்களில் வாழுகின்ற கிராம மக்களுக்கு மத்தியிலும் நகரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்த அன்பர்களுக்கு மத்தியிலும் இந்த இஸ்லாத்தை தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த ட்ரஸ்ட் கடந்த பல வருடங்களாக பல்வேறு துறைகளிலே கவனம் செலுத்தி தமிழ் கூறும் உலகுக்கு சிறந்த சேவைகளை இந்த ட்ரஸ்ட் ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பத்திரிகை துறையில் மீடியாக்கள் இன்று தங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த எழுதுகோலை பல நேரங்களிலே இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் உலக நிகழ்வுகளை பற்றியும் தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பத்திரிகை துறையிலும் ஒரு சிறந்த நேர்மையான நியாயமான ஒரு பார்வையோடு இதழிலேயே தமிழ் கூறும் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு வைகரி வெளிச்சம் என்ற ஒரு இஸ்லாமிய பத்திரிகையை தமிழகம் முழுவதும் தமிழ் கூறும் மக்கள்
உலகில் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த பத்திரிகை சென்றடைந்து சமகாலத்தில் ஏற்படுகின்ற மக்களை அழுத்தும் பிரச்சனைகள், குறிப்பாக இந்தியாவை அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை தீர்வாக எடுத்து வைக்கின்ற சிறப்பான ஆய்வு கட்டுரைகளை வைகறை வெளிச்சம் என்ற இந்த இஸ்லாமிய பத்திரிகை செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக பாராளுமன்றம் தாக்கப்பட்ட பொழுது அதன் பின்னணியிலே முஸ்லிம் சமூகத்தை குற்றப்படுத்தி அரசும் அரசு இயந்திரமும் நீதித்துறையும் மீடியாக்களும் ஒரு சமூகத்தை குற்றப்படுத்தி பாராளுமன்றத்தையே தாக்கிய ஒரு சமூகமாக சித்தரித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நமது பத்திரிகையின் சார்பாக பாராளுமன்றத்தில் தாக்குதலின் பின்னணி என்ன என்பதை முழு விவரங்களையும் ஆதாரங்களோடும் பீப்புள்ஸ் யூனியன்ஸ் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்ற PUDR அமைப்பினுடைய அந்த அறிக்கையை விலாவாரியாக எங்கள் பத்திரிகையிலே பதிவு செய்து தமிழ் கூறும் உலகுக்கு இந்த செய்தியை எடுத்துச் சென்றோம். அப்பொழுது நடுநிலையான சிந்தனை கொண்ட ஆர்வம் கொண்ட சமூக மக்கள் எல்லாம் பாராளுமன்ற தாக்குதலின் பின்னணியிலே முஸ்லிம்கள் தான் காரணமாக இருந்தார்கள் என்பதை சித்தரிக்கப்பட்ட செய்தியை நம்பியிருந்த மக்கள் எல்லாம் நமது கட்டுரைகள் மக்களை சென்றடைந்த பொழுது ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்தார்கள். அந்த தாக்குதலின் பின்னணியில் முஸ்லிம்கள் அல்ல, அதை திட்டமிட்டு ஒரு சதித்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதே போன்று அணுசக்தி ஒப்பந்தத்தின் போது இந்தியாவிற்கு அதில் என்ன நஷ்டமும் அதில் என்ன பலனும் இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக விலாவாரியாக ஆய்வு செய்து அதையும் ஒரு ஆய்வு கட்டுரையாக சிறப்பு கட்டுரையாக நம்முடைய பத்திரிகையிலே பதிவு செய்தோம். இதுபோன்று இந்திய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக அரசியல் பிரச்சனைகளையும் உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம் சமூகமும் இதர மக்களும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக பொருளாதார வீழ்ச்சி. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய முதலாளித்துவ கொள்கையின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார கொள்கை இன்று உலகத்தில் வறுமையும் வறட்சியும் பட்டினியையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் மொத்த மனித சமூகமும் மேம்படுவதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் இன்று மனிதகுலம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலுக்கு ஒரு தெளிவான தீர்வை ஆய்வின் அடிப்படையிலே ஒரு பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையும் நமது வைகறை வெளிச்சம் என்ற பத்திரிகையின் சார்பாக உலகத்தின் மன்றத்தில் நாம் சமர்ப்பித்தோம். இப்படி மக்கள் மத்தியிலே எழுகின்ற பிரச்சனைகள், மனித சமூகம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், இந்தியாவை அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சமூக பிரச்சனைகள், இவை எல்லா பிரச்சனைகளிலும் இஸ்லாத்தை தீர்வாக எடுத்துச் சொல்கின்ற நடுநிலையோடும் நியாயத்தோடும் நடத்தப்படுகின்ற பத்திரிகை தான் வைகறை வெளிச்சம் என்ற பத்திரிகையாகும். இந்த பத்திரிகையின் வாசகர்கள் பெருவாரியாக முஸ்லிம்களை போன்றே சகோதர சமுதாயத்தை சார்ந்த மாற்று மத அன்பர்களும் அதிகமாக இந்த பத்திரிகையின் வாசகர்களாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது நமது தாருல் இஸ்லாம் பவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக நடத்தப்பட்டிருக்கும் மகத்தான பணிகளிலே ஒரு முக்கிய அம்சமாகும். இதுபோன்று இலக்கியங்கள் இன்று இஸ்லாத்தை சகோதர சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்கின்ற இலக்கியங்களும், சமகாலத்தில் அனைவரும் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கின்ற இலக்கியங்களும் தமிழ் கூறும் மக்களுக்கு மிக இலகுவாக சென்றடைவதற்காகவே சர்வதேச தரத்தில் பிரபலமான இலக்கியங்களை எல்லாம், புத்தகங்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே, குறிப்பாக தமிழ் உலகத்திற்கு நாம் ஏறத்தாழ 1100க்கும் மேற்பட்ட இலக்கியங்களை வேர்கள் வெளியிட்டகம் என்ற சார்பாக வெளியிட்டு வருகின்றோம். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க இலக்கியம் என்று சொல்லப்படும் என்று சொன்னால் முஸ்தபா அல் சிபாயி என்று சொல்கின்ற சிரியாவின் பிரபலமான முஃப்தியாக கருதப்பட்டவர். அவர் இஸ்லாமிய நாகரிகம் என்ற ஒரு இலக்கியத்தை அரபியிலே வெளியிட்டிருந்தார்கள். அந்த இலக்கியம் சர்வதேச அரங்கிலே எல்லோராலும் பேசப்பட்டும் பாராட்டப்பட்டும் எல்லோருக்கும் அறிவுக்கு விருந்தளிக்கக்கூடிய அரிய பெரிய கருத்துக்களை அடங்கிய இலக்கியம். அந்த இலக்கியத்தை தமிழ் கூறும் உலகத்திற்கு முதலிலே நமது வெளியீட்டகத்தின் சார்பாக இஸ்லாமிய நாகரிகம் இந்த உலகத்திற்கு மருத்துவம், விஞ்ஞானம், தொழில்,
தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, அஸ்ட்ரானமி என்ற வானசாஸ்திரம், வரலாறு, கணிதம் போன்ற எல்லா துறைகளிலும் முன்னோடியாக முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கின்றார்கள் என்ற ஆதாரப்பூர்வமான ஒரு ஆய்வு அறிக்கையோடு கொண்ட ஒரு சிறந்த இலக்கியம் தான் உலகத்தில் பரவலாக பேசப்பட்ட இலக்கியம். இந்த இலக்கியத்தை தமிழ் கூறும் உலகத்திற்கு இந்த வெளியீட்டகம் கொண்டு வந்தது. அதுபோன்று அமெரிக்காவிலே ரேசிசம் என்ற நிறவெறி கொள்கை மனிதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த காலகட்டம், கருப்பர்களை வெள்ளையர்கள் கூட்டம் கூட்டமாக அழித்துக் கொண்டிருந்த காலகட்டம், நிறவெறி தாண்டவமாடி அங்கே ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை என்ற ஒயிட் ஹவுஸிலே வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு என்ற பவர் ஒன்றி உயர்ந்த பதவியும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நிறவெறியின் கொடூரத்தில் தாண்டவமாடிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் நிறவெறிக்கு தீர்வாக, ரேசிசத்திற்கு தீர்வாக இஸ்லாம் தான் என்ற கொள்கையை முன்வைக்கின்ற அதே கருப்பு நிற நீக்ரோ அடிமையாக இருந்து பல கொடிய குற்ற செயல்களை செய்து அமெரிக்க சிறைச்சாலையிலே சிறை தண்டனை அனுபவித்து கொடூர சிறை தண்டனைக்கு பிறகு சிறையிலே கருப்பர்கள், ஆப்பிரிக்காவில் இருந்து கடத்தி வரப்பட்ட அடிமைகள் அமெரிக்காவில் வாழக்கூடிய கருப்பர்கள் என்ற வரலாறை அறிந்து அந்த ஆப்பிரிக்காவில் இருந்து கடத்தி வரப்படக்கூடிய அந்த கருப்பர்களுடைய பூர்வீக மார்க்கம் இஸ்லாம் என்ற உண்மையை அறிந்த மால்கம் எக்ஸ் 1960களிலே இஸ்லாத்தை ஏற்று சிறையிலிருந்து விடுதலையாகி தன்னுடைய கருப்பின மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு ஹார்லோம் என்ற அமெரிக்காவில் கருப்பு நீக்ரோக்களை ஒதுக்கி வாழ வைக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களை சந்தித்து அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை தீர்வாக எடுத்துச் சொல்கின்ற உண்மை வரலாற்றை அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கருப்பர்களை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்தவர் தான் மால்கம் எக்ஸ். பிறகு அவர் ஹஜ்ஜிற்கு சென்ற பிறகு ஹஜ்ஜிலே அங்கே கருப்பர்களும் வெள்ளையர்களும் பல நாட்டு மக்களும் தோளோடு தோள் உறவு உரசிக்கொண்டே அந்த காபத்துல்லாவை வலம் வருகின்ற நிகழ்வை பார்த்த பிறகு வெறும் கருப்பர்களின் விடுதலைக்குரிய மார்க்கம் மட்டுமல்ல இஸ்லாம், மொத்த மனிதகுலத்திற்கு விடுதலை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை அறிந்து தன்னுடைய ஹஜ் பயணத்திற்கு பிறகு வெள்ளையர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்ற ஒரு மகத்தான பணியை செய்தவர் தான் மால்கம் எக்ஸ். இந்த மால்கம் எக்ஸ் பிறகு அமெரிக்க அரசால் சுட்டுக் கொல்லப்பட்டார், வீழ்த்தப்பட்டார். இவருடைய வரலாறு த ரூட்ஸ் என்ற மிக பிரபலமான ஒரு நாவலை எழுதிய அலெக்ஸ் ஹேலி இந்த வரலாறை பதிவு செய்கின்றார். அதிலே மால்கம் எக்ஸினுடைய வரலாறையும் பதிவு செய்கின்றார். அந்த மால்கம் எக்ஸ் என்ற சர்வதேச தரம் வாய்ந்த அந்த ஆங்கில இலக்கியத்தை, நாவலை தமிழ் கூறும் உலகுக்கு முதலிலே நமது வெளியீட்டகத்தின் சார்பாக நாம் வெளியிட்டோம். பரவலாக தமிழ் உலகத்திற்கு மால்கம் எக்ஸ் என்று பிரபலமாக்கப்பட்டு நிறவெறிக்கு எதிராக ஒரு கொடும் போரை அவர் செய்தார் என்பதை நாம் பதிவு செய்தோம். இப்படி அரிய பெரிய சர்வதேச தரம் வாய்ந்த இலக்கியங்களிலே சுமார் 100க்கும் மேற்பட்ட இலக்கியங்களை நாம் நம்முடைய வேர்கள் வெளியீட்டத்தின் சார்பாகவும் இதற்கு முன்னால் இலக்கிய சோலையின் சார்பாகவும் இதை நாம் கொண்டு வந்து கொண்டிருந்தோம். இதுபோன்று தாருல் இஸ்லாம் பவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக நாம் செய்கின்ற இன்னொரு மகத்தான பணி பெண் உரிமை என்ற அடிப்படையில் பெண்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்து அவர்களை வீதியில் வர வைத்து அவர்களுக்கு அரை நிர்வாணமான அலங்கோலமான ஒரு கலாச்சாரத்தை மேலை நாட்டு நாகரீகம் பெண்ணுரிமை என்ற அடிப்படையிலே கற்றுக் கொடுக்கின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெண்களை அடைத்து போட்டு பர்தா என்ற முறையிலே ஒன்றும் செய்ய விடாமல் அவர்களை அடக்கி ஒடுக்கி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலைகளுக்கு மத்தியிலே இஸ்லாம் பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமையை வழங்கி இருக்கின்றது, அந்த உரிமையின் அடிப்படையிலே பெண்கள் எப்படி சமூக பணிகளிலே பணியாற்ற முடியும், ஆய்வுத்துறைகளிலும் ஆராய்ச்சி துறைகளிலும் பெண்கள் எப்படி களப்பணியாற்ற முடியும் என்ற ஒரு விழிப்புணர்வை பெண் சமூகங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எப்படி ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுட்டிக்காட்டினார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 ஆண்டு கால அந்த தூதுத்துவ பணி ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு தலைகீழ் சமூக ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு காரணம் மனித சமூகத்தின் பாதி பகுதியாக அதைவிட அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களையும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக பணியிலே ஈடுபடுத்தியதுதான் காரணம் என்பதை எப்படி சுட்டிக்காட்டினார்களோ, அந்த அடிப்படையிலே முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை அடிப்படையிலே சமூக பணி ஆற்றுவதற்கும் இதர சமூக சேவைகளை செய்வதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக மஜ்லிசுன் நிசா என்ற பெண்கள் அமைப்பை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகின்றோம்.
இந்த அமைப்பின் சார்பாக அண்மையிலே உலகத்தையே நிலைகுலைய வைத்த சுனாமி என்ற மிகப்பெரிய அந்த இழப்பின் போது கணவனை இழந்தவர்கள், குழந்தை இழந்தவர்கள், குடும்பத்தையே இழந்து தத்தளித்துக் கொண்டு வறுமையில் தங்களையே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே வருத்தத்தோடு இருந்து கொண்டிருந்த பெண்களுக்கு மத்தியிலே, தாய்மார்களுக்கு மத்தியிலே சென்று இந்த சகோதரிகளுடைய அமைப்பு அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் என்ற ஆறுதலை இவர்கள் கொடுத்து வந்தார்கள். இப்படி சமூகம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் பெண்களையும் இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு அவர்கள் பணியாற்றுகின்ற முகமாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மஜ்லிஸுன் நிசா என்ற இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. இதுபோன்று தாருல் இஸ்லாம் பவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக நாம் செய்கின்ற இன்னொரு சிறப்பான ஒரு மகத்தான பணி, சகோதர சமுதாயத்தவர்கள் இஸ்லாத்தை புரிந்து அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கை நெறியாக விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு குறுகிய காலகட்டத்தில் முறையான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் முகமாக கும்பகோணத்திலே குடும்பத்தோடு இஸ்லாத்தை தழுவுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு 4 மாதம் இஸ்லாத்தின் அடிப்படை கல்வியை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்பகம் என்ற பெயரிலே கும்பகோணத்திலே நாம் இந்த கல்வி நிறுவனத்தையும் நடத்தி வருகின்றோம். இதன் மூலம் சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வும், முஸ்லிம்களுக்கும் இதர சமூகங்களுக்கு மத்தியிலும் நல்ல சகோதரத்துவமும் புரிந்துணர்வும் ஏற்படுகின்ற நிலை கடந்த பல காலகட்டங்களாக மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது இன்று வரலாற்று திரிபுகளை திட்டமிட்டு இந்த நாட்டிலே செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலகட்டத்திலே இந்துக்களை தன்னுடைய செருப்பை வணங்கச் சொன்னார் என்ற ஒரு தவறான செய்தியை பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டமாக ஏற்படுத்தி படித்துக் கொண்டிருந்த செய்தியை அறிந்தவுடன் அதனின் உண்மை வரலாறை ஆய்வு செய்து ஒரு வரலாற்று ஆய்வுக் கழகத்தை நாம் ஏற்படுத்தி இதுபோன்றே சிறுபான்மையிற்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் குறிப்பாக இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் திரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உண்மையான வரலாறுகளை அகழ்ந்தெடுத்து ஆதாரத்தோடும் ஆய்வோடும் அதை சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பித்து அந்த வரலாற்று திரிவுகளை மாற்றி உண்மையான வரலாறுகளை எதிர்கால இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கும் முகமாக ஒரு வரலாற்று ஆராய்ச்சி கழகத்தையும் நாம் நடத்தி வருகின்றோம். எந்த அளவுக்கு என்றால் அவுரங்கசீப்பை பற்றி வந்த அந்த தவறான செய்தியை சம்பந்தப்பட்ட மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை சந்தித்து உண்மை வரலாறு இதுதான், எந்த வரலாற்று ஏடுகளிலும் இது போன்ற செய்தி நடந்ததாக ஆதாரமும் இல்லை, பதிவும் இல்லை, இது போன்ற செய்திகளை நீங்கள் இளைய தலைமுறைக்கு கற்பிக்கும் பொழுதெல்லாம் பகைமையும் பூசலும் தான் ஏற்படும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு ஒரு சமூக உணர்வை சமூகங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் என்று வரலாற்று ஆய்வுக் கழகத்தை நடத்தி அதில் இருக்கக்கூடிய திரிபுகளை கண்டறிந்து உண்மையை உலகத்திற்கு சொல்கின்ற ஒரு ஆய்வு நிறுவனத்தையும் நாம் இந்த ட்ரஸ்டின் சார்பாக நடத்தி வருகின்றோம். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே தான் இந்த பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியும் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதனின் நோக்கம் முஸ்லிம்களுக்கும் இதர சமுதாயத்தை சார்ந்த சகோதர சமுதாயத்தை சார்ந்த அன்பர்களுக்கு மத்தியிலே நல்ல உறவும் புரிந்துணர்வும் அன்பும் பாசமும் நேசமும் நமக்கு மத்தியிலே ஏற்பட்டு நம்மை எல்லாம் படைத்த இறைவனின் ஒருமித்த சமூகமாக நாம் நம்மை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடுதான் இந்த பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியை நாம் தமிழகம் முழுவதும் நடத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய வாய்ப்பாக நாங்கள் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தையும் சொல்வது அவசியம் என்ற அடிப்படையில் இனி இஸ்லாத்தை பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கமாகவும் அல்லாஹ் என்ற இறைவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான கடவுளாகவும் குர்ஆன் என்ற இறைவேதம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவேதமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இறுதி தூதர் முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதராக இன்று பலரால் புரிந்து கொள்ளப்படுவதை பார்க்கின்றோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
இஸ்லாம் என்ற இந்த உன்னதமான இறை மார்க்கத்தை பற்றி செய்தி ஊடகங்களிலும் சிலராலும் திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த நிலையிலே இஸ்லாம் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, அது யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இஸ்லாம் என்ற இந்த அரபி வார்த்தைக்கு அர்த்தம் கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், அமைதி என்ற அர்த்தம். சரண்டர், ஒபீடியன்ஸ், பீஸ் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டதுதான் இஸ்லாம் என்ற அரபி வார்த்தை. அதாவது நம்மை படைத்து, இந்த பிரபஞ்சத்தை படைத்து, இந்த அண்ட சராசரங்களை படைத்து, இந்த வானம், பூமி, நீர், நெருப்பு, மனிதகுலம், மிருக இனம், உயிரினங்கள், இன்னும் உலகில் நம் கண்ணுக்கு தெரியாத ஏராளமான உயிரினங்களையும் படைப்பினங்களையும் படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் பெற்ற ஒரே இறைவனான அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு, அந்த இறைவனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதன் மூலமாக மனித வாழ்க்கையிலே மனிதன் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் ஒரு அமைதியும் நிம்மதியும் அவன் அடைவான் என்பதுதான் இஸ்லாத்தின் சுருக்கமான கருத்து. ஆக இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்படுதல், இஸ்லாம் என்றால் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் மூலமாக வாழ்க்கையில் அவன் நிம்மதியும் அமைதியும் சந்திப்பான். இதுதான் இஸ்லாம். ஆக இஸ்லாம் என்பது இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாம் என்பது இறைவனால் மனிதர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி, முஸ்லிம்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறி அல்ல. அதே போன்று இஸ்லாம் எப்பொழுது தோன்றியது, அது முகமது நபி அவர்கள் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இல்லை, இந்த உலகிலே எப்பொழுது மனிதன் படைக்கப்பட்டானோ, எப்பொழுது முதல் மனிதன் ஆதம் என்ற முதல் மனிதன் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டானோ, அன்றிலிருந்தே இறைவனுடைய கடமை இந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை அவன் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த உலகில் எப்பொழுது மனிதன் படைக்கப்பட்டானோ அன்றிலிருந்தே இறைவனுடைய வழிகாட்டலான, இறைவனுடைய வாழ்க்கை நெறியான இந்த இஸ்லாம் மனிதன் படைக்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே இறைவனால் வழங்கப்பட்டு விட்டது. எனவே இஸ்லாம் முகமது நபியால் அரேபியாவில் பிறந்த முகமது நபியால் தோற்றுவிக்கப்பட்ட மதமோ மார்க்கமோ அல்ல இஸ்லாம். மாறாக இந்த உலகில் மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம். சரி, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடும் கொள்கையும் என்ன? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டில் கொள்கையில் முதன்மை வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது, முன்னிலை வகிக்கக்கூடிய கொள்கை, மிகவும் அவசியமான கொள்கை இறைவன் அவன் ஒருவனே, அவனை ஏற்றுக்கொள்வது. இறைவன் அவன் ஒருவனே என்பது இஸ்லாத்தினுடைய மூல அடிப்படை கொள்கையாகும். இறைவன் அவன் ஒருவனே என்ற இந்த கொள்கையை இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மிக விளக்கமாக எடுத்துச் சொல்வது அவசியம் என்ற அடிப்படையில் இதை விரிவாக காண்போம். இறைவன் என்றால் யார், அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய தகுதிகள் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, யார் இறைவனாக இருக்க முடியும்? இன்று மனிதகுலம் அவரவர்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்தாற்போல், அவரவர்களுடைய ஐடியலுக்கு ஏற்றாற்போல், நம்பிக்கைகளுக்கு ஏற்றாற்போல், கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் பலரை தெய்வங்களாகவும் கடவுளாகவும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறைவன் என்றால் யார், யாரை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவன் என்றால் யார் என்பதை இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனின் கற்பனையில் சிந்தித்தோம் என்று சொன்னால் பல்வேறுபட்ட பல தெய்வ கொள்கைகள் தான் நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமித்து இருக்கும். எனவே இறைவனை பற்றி இறைவனே நான் யார் என்பதை அறிமுகப்படுத்துகின்றான். நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய பகுப்பாய்வு, ஆராய்ச்சி, இவைகளெல்லாம் மிகைத்திருக்கக்கூடியதான் இறைவனுடைய ஆற்றலும் வல்லமையும். ஆக இறைவனை பற்றி இறைவனே விளக்கம் சொல்வதுதான் அதே சரியாக விளக்கமாக இருக்கும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய பகுப்பாய்வு, ஆராய்ச்சி, இவைகளெல்லாம் மிகைத்திருக்கக்கூடியதான் இறைவனுடைய ஆற்றலும் வல்லமையும். ஆக இறைவனை பற்றி இறைவனே விளக்கம் சொல்வதுதான் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்தன்
இல்லல்லாஹ் லஃபஸததா. இந்த வானம், பூமி, நீர், நெருப்பு, அண்ட சராசரங்கள் நிர்வாகத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் என்று இருந்தால், இந்த வானம், பூமி, நீர், நெருப்பு, அண்ட சராசரங்களுடைய இயக்கத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் என்று ஒன்று இருந்தால் லஃபஸததா, மிகப்பெரிய ஒரு குழப்பமும் சீர்குலையும் தான் ஏற்படும் என்பதை இறைவன் தனது இறைமறையிலே சுட்டிக்காட்டுகின்றான். ஒரு வாகனத்திற்கு ஒரே நேரத்தில் 2 டிரைவர் இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு வீட்டுக்கு ஒரே நேரத்தில் 2 அப்பா இருந்தால் அந்த குடும்பத்திலே என்ன குழப்பம் ஏற்படும்? ஒரு கல்லூரிக்கு ஒரே நேரத்தில் 2 முதல்வர்கள் இருந்தால் என்ன குழப்பம் ஏற்படும்? ஒரு நிறுவனத்திற்கு ஒரே நேரத்தில் 2 அதிகாரிகள் ஒரே அதிகாரத்தை வைக்கின்ற சமமான அதிகாரத்தை கொண்ட 2 நபர்கள் இருந்தால் என்ன நடக்கும்? போட்டியும் பொறாமையும் நிர்வாகத்தில் குழப்பம் எப்படி ஏற்படுமோ அதே போன்று வானம், பூமி, நீர், நெருப்பு, இரவு பகல் மாறி மாறி வருவது, காற்று மண்டலங்கள் இயங்குவது, கடல் இயங்கிக் கொண்டிருப்பது, இதுபோன்று உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை அந்த யூனிவர்ஸ் என்ற அந்த அண்ட சராசரங்களில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவனால் இயக்கப்படும் என்று சொன்னால் அது குழப்பத்திற்கும் சீர்குலைவுக்கும் போட்டியும் பூசலும் நிர்வாக சீர்கேட்டுக்கும் காரணமாக ஆகிவிடும். எனவே இறைவன் சுட்டிக்காட்டுகின்றான், இறைவன் என்பவன் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அவன் ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவனாக இருந்தால் உலகத்தின் நிர்வாகத்தில், இந்த யூனிவர்ஸ் என்ற இந்த பிரபஞ்சத்தின் நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய சீர்குலைவும் குழப்பமும் தான் மிஞ்சும் என்பதை இறைவன் சுட்டிக்காட்டுகின்றான். ஆக இறைவன் என்பவன் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். இது இறைவனுடைய முதல் தகுதி. இரண்டாவது தகுதி, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு துணையும் இல்லை. இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் ஏதாவது ஒன்றோடு சார்ந்துதான் இருக்க முடியும், ஏதாவது ஒன்று துணையோடு தான் வாழ முடியும். ஏன் மனிதகுலமாகிய நம்மை எடுத்துக் கொள்ளுங்கள். கருவறையில் கருவாக தரிப்பதற்கு நமக்கு கருவறையும் தேவைப்பட்டது, ஒரு இந்திரிய துணியும் தேவைப்பட்டது. நாம் தனித்து தானாகவே பிறந்த ஒரு படைப்பல்ல. நாம் பிறப்பதற்கு பல தேவைகளும் பலருடைய உதவிகளும் உத்தரவாதமும் நமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் இறைவனுடைய தகுதியை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு துணையும் இல்லை. அவன் குழந்தையாக பிறக்கும் பொழுது தாய் தந்தையினுடைய அரவணைப்பு அவனுக்கு தேவைப்படுகிறது. அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது அவனுடைய உடல் இச்சையை பூர்த்தி செய்வதற்கு திருமணம் அவனுக்கு தேவைப்படுகிறது. அவன் வயோதிகத்தை அடையும் பொழுது அவனுடைய இயலாமையை பூர்த்தி செய்வதற்கு அவனுடைய சந்ததிகளுடைய உதவிகள் அவனுக்கு தேவைப்படுகிறது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் எடுத்துக்கொண்டால், ஏன் அவன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு காற்று தேவைப்படுகிறது, அவனுடைய பசியை போக்குவதற்கு உணவு தேவைப்படுகிறது, அவனுடைய மானத்தை மறைப்பதற்கு அவனுக்கு ஆடை தேவைப்படுகிறது. இவையெல்லாம் தனித்து தானாகவே தேடிக்கொள்கின்ற சக்தி மனிதனுக்கு கிடையாது. ஆனால் இந்த மனிதனையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இறைவனுடைய இரண்டாவது தகுதி, அவன் ஒருவன் மட்டுமல்ல, அவன் தனித்தவன். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனை போன்று இன்னொருத்தனும் கிடையாது, அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது. அவன் தனித்து தன்னிகரற்றிருக்கக்கூடிய தனித்தவன் அவன். ஆக இறைவன் என்பவன் அவன் ஒருவன், அவன் தனித்தவன். யாதுடைய துணையும் அவனுக்கு தேவையில்லை. நாம் சில துணைகளை, சில உதவிகளை, சில தேவைகளை நாடுவதற்கு, தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பலரின் உதவிகளை நாடுகின்றோம். நம்மை படைத்த இறைவனும் சிலரின் உதவிகளை நாடுகின்றான் என்று சொன்னால் இறைவனுக்கும் படைப்பினத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஆக இறைவனுடைய இரண்டாவது மிக முக்கியமான தகுதி, அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன். அவன் உலகத்தின் அனைவருடைய தேவையும் பூர்த்தி செய்யவன். அவனுடைய தேவைகள் அவனுக்கு தேவையற்றவன். அவனுடைய தேவையை யாரும் பூர்த்தி செய்ய முடியாது, அவன் தேவையற்றவனும். ஆக இறைவனுடைய இரண்டாவது மிக முக்கியமான தகுதி, அவன் ஒருவன் மாத்திரமல்ல, அவன் தனித்தவன் மாத்திரமல்ல, அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன். அவனுக்கு ஏதோ சாஷ்டாங்கம் செய்வதும், அவனுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்வதும், அவனுக்கு சில படைப்புகளை படைப்பதும், அவனுக்கு சில தேங்காய் போன்ற பல பூஜை புனஸ்காரங்களை செய்வது என்பது இறைவனுக்கு தேவையில்லை. காரணம், இறைவன் என்பவன் தேவையற்றவன். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் தேவையுடையது. இது இறைவனுடைய மூன்றாவது தகுதி. நான்காவது தகுதி, அவனே இந்த பிரபஞ்சத்தின் முதலானவன், அவனே இறுதியானவன். அவனுக்கு முன்னால் எதுவும் கிடையாது, அவனுக்கு பிறகும் எதுவும் கிடையாது. அவனே முதலானவன், அவனே இறுதியானவன். இது இறைவனுடைய அடுத்த தகுதி. அதற்கடுத்து இறைவனுடைய இன்னொரு தன்மை, அவனுக்கு மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம் எதுவும் கிடையாது. அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. இறைவன் 14ஆம் தேதி பிறந்தான் என்று வைத்துக் கொள்வோம் விவாதத்திற்கு.
14ஆம் தேதிக்கு முன்னால் யார் இறைவனாக இருந்தால் என்ற ஒரு கேள்வி ஏற்படும். அந்த இறைவனையே உலகத்திற்கு பிறக்க வைப்பதற்கு இறைவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்றது என்று ஆகிவிடும். ஆக இறைவனுடைய தகுதி என்பது பிறப்பு இறப்பு என்பதும் சொந்த பந்தம் என்பதும் ஆணினம் பெண்ணினம் என்பதெல்லாம் ஒரு இனத்தினுடைய விஸ்தீரணத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் இறைவன் என்பவன் அவன் தனித்தவன் என்ற பொழுது அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு சொந்த பந்தம் இல்லை, அவனுக்கு குழந்தைகள் இல்லை, அவனுக்கு தாய் தந்தையர் கிடையாது, அவனுக்கு பசி தூக்கம் மறதி வியாதி மூப்பு இது போன்ற எதுவுமே இல்லாதவன் அவன். ஆக அவன் தனித்தவன், மனித தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவன், படைப்பினத்தின் தன்மைகளுக்கே அப்பாற்பட்டவன். அவனுக்கு மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது. அவனே முதலானவன், அவனே இறுதியானவன். அதற்கடுத்து அவன் ஆணும் அல்ல, அவன் பெண்ணும் அல்ல. ஆணாக இருந்தால் அவனுக்கு பெண்ணின் தேவை தேவைப்படும், பெண்ணாக இருந்தால் ஆணின் தேவையும் தேவைப்படும். ஆண் பெண் என்ற இந்த இரண்டு இனமும் ஒரு இனத்தினுடைய இரண்டு பகுதியும் ஒரு இனத்தினுடைய விரிவாக்கத்திற்கு அடிப்படை அந்த ஜோடித்தன்மை என்பது. ஆனால் இறைவன் அவன் தனித்தவன் என்று இருக்கும் பொழுது அங்கு ஆண் பெண் என்பதற்கு இடமும் இல்லை, இரண்டுக்கு இடைப்பட்டவனும் கிடையாது அவன். ஆக இது இறைவனுடைய தகுதி. அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன், அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் எதுவும் கிடையாது. அவனுக்கு பசி தூக்கம் மறதி வியாதி மூப்பு இவைகள் எதுவுமே கிடையாது. அவனே முதலானவன், அவனே இறுதியானவன். அதற்கடுத்து அவனுடைய தகுதிகள் அனைத்தையும் படைப்பவன் அவன், அனைத்தையும் பாதுகாப்பவன் அவன், அனைத்தையும் அழிக்க சக்தி பெற்றவன் அவன். வெறும் படைப்பவன் மட்டுமல்ல, படைத்த ஒவ்வொன்றையும், அது எறும்பாக இருக்கட்டும், கொசுவாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், பிரம்மாண்ட படைப்பாக இருக்கக்கூடிய வானம் பூமி நீர் நெருப்பு கடல் போன்றவைகளாக இருக்கட்டும், இது அனைத்தையும் படைக்கக்கூடிய காரணகர்த்தராக இருக்கக்கூடியவன் அந்த இறைவன். ஆக அனைத்தையும் படைப்பவன் அவன், அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடியவன், இவை அனைத்தையும் அழிக்கவும் சக்தி பெற்றவன். ஆக படைக்கின்ற சக்தி மட்டும்தான் இறைவனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், அழிக்கின்ற சக்தி இறைவனுக்கு இல்லை என்றிருந்தால் இறைவனுக்கு அழிக்கின்ற சக்தி இல்லை என்ற பலகீனம் என்றாயிடும். ஆக படைப்பவனும் அவன்தான், பாதுகாப்பவனும் அவன்தான், அழிப்பவனும் அவன்தான். மொத்தத்தில் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்றவன் தான் அந்த இறைவன். ஆக அந்த இறைவன் அனைத்தினுடைய விஷயங்களையும் உன்னிப்பாக அறியக்கூடியவன். இந்த உலகில் இருக்கக்கூடிய 650 கோடி மனிதர்களுடைய எண்ணங்கள் என்ன, அவன் என்ன இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் என்ன இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றான், அடுத்து அவன் என்ன செய்ய போகின்றான் என்பதை எல்லாம் தெளிவாக அறியக்கூடிய ஆற்றல் பெற்றவன் தான் நுண் அறிவாளன். நாளை என்ன நடக்கும், அதற்கு பின்னால் என்ன நடக்கும், இதற்கு முன்னால் என்ன நடந்தது என்று பறந்து விரிந்த ஒரு அறிவையும் ஆற்றலையும் கொண்டவன் தான் அந்த இறைவன். ஆக இறைவன் என்பவன் ஏதோ நம்முடைய கற்பனையில் எல்லா வல்லமையும் இருக்கின்ற அடிப்படையிலே, அனைத்தையும் கண்காணிக்கின்றான் அடிப்படையிலே, நம்மை போன்ற கண்ணையும் காதையும் மூக்கையும் சில வடிவங்களை கொடுத்து, சில உருவங்களை கொடுத்து, சில சித்திரங்களை வகுத்துக் கொண்டு ஏற்படுத்துவது அல்ல இறைவன். இறைவன் என்பவன் இறைவனே சொல்கின்றான், நான் ஒருவன், நான் தனித்தவன், யாரிடத்திலும் தேவையற்றவன் என்ற தகுதிகளை எல்லாம் சொல்லிவிட்டு நான் அருளாளன், அன்பாளன், எல்லோரின் மீதும் அருள் செலுத்தக்கூடியவன், அனைவரின் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவன், அனைவரின் மீதும் இரக்கம் காட்டக்கூடியவன், அதே நேரத்தில் இறை கட்டளைக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவன் மீது தண்டிப்பதற்கும் நான் தவற மாட்டேன். நான் எப்படி அன்பாளனோ, நான் எப்படி அருளாளனோ, நான் எப்படி கருணையாளனோ, அதே போன்று தவறுகளும் குற்றங்களும் இழைக்கக்கூடியவர்களை தண்டிப்பதில் நான் கடுங்கிஞ்சிற்றும் தண்டிப்பதிலே பின்வாங்க மாட்டேன். ஆக தண்டிக்கக்கூடியவன் அவன்தான். மொத்தத்தில் இந்த உலகில் அனைவருக்கும் உயிர் கொடுப்பவன் அவன்தான், அனைவரையும் வாழ வைப்பவனும் அவன்தான், அனைவரையும் மரணிக்க வைப்பவன் அவன்தான், மரணத்திற்கு பின்னால் மீண்டும் எழுப்பக்கூடியவன் அவன்தான். ஆக அவனே இறைவன். சரி, இறைவனை பற்றி இவைகள் எல்லாம் தெரிகின்றது. அந்த இறைவன் உருவமற்றவன், ஓமானமே. அந்த இறைவனுக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த உதாரணத்தையும் சொல்ல முடியாது. இறைவன் அவன் ஒருவன், அவன் தனித்தவன் என்றெல்லாம் சொல்கின்றீர்கள், அவனை காட்டுங்கள், நாங்கள் நம்புகின்றோம், அவனுடைய தோற்றத்தை காட்டுங்கள், நாங்கள் நம்புகின்றோம் என்ற கருத்து பரவலாக நம் முன்னால் எடுத்து வைக்கப்படுகிறது. இவ்வளவு வல்லமை பெற்ற, இவ்வளவு ஆற்றல் பெற்ற, இவ்வளவு சக்தி பெற்ற இறைவன் எங்கே, எங்களுக்கு காட்டுங்கள், நாங்கள் நம்புகின்றோம். இறைவனுடைய ஒரே இறைவனை நம்புவதுதான் இஸ்லாத்தின் முதல் அடிப்படை கொள்கை. ஆனால் அந்த இறைவன் யார் என்பதை அறிந்து கொண்டோம். அந்த இறைவன், அவனுக்கு ஓமானங்கள் கிடையாது, அவனுக்கு இந்த உலகத்தில் உருவமோ தோற்றமோ கிடையாது. அப்படியானால் எப்படி நம்புவது? ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியின் பின்னணியிலே சற்று நாம் ஆய்வு செய்யும் என்று சொன்னால், யதார்த்தத்தில் பிலீவ் என்ற அந்த நம்பிக்கை என்பது ஒன்றை பார்த்துத்தான் நம்புவது என்பது அல்ல நம்பிக்கை. பிலீவ் என்ற வார்த்தை பார்க்காமலேயே ஏற்றுக்கொள்வதுதான் நம்பிக்கை. இருப்பினும் இறைவனை பற்றி முன்வைக்கும் பொழுதெல்லாம்
அவனை பார்க்காமல் எப்படி நம்புவது என்பது மனிதன் யதார்த்தத்தில் முன்வைக்கின்ற கேள்வி. இந்த உலகிலே எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்காமல் நம்புகின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய அசைவுக்கும் நம்முடைய இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிர் இருக்கின்றதா என்று சொன்னால் இருக்கின்றது என்று சொல்வோம். எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் இதோ நான் பேசுகின்றேன், இதோ என்னுடைய கை அசைகின்றது, இதோ நான் நடமாடுகின்றேன், இதோ நான் செயல்படுகின்றேன், எனக்கு உயிர் இருக்கின்றதுக்கு இவைகளெல்லாம் ஆதாரம் இல்லையா, அத்தாட்சிகள் இல்லையா என்று சொல்கின்றோம். உயிரை காட்டு என்றால் நம்மால் காட்ட முடியாது. உயிர் போயிடுச்சுங்கிறோம். எங்க போச்சு? இந்த பாருங்க, செத்த பிணமா இருக்கிறான், கண் அசைய மாட்டேங்குது, கை ஆட மாட்டேங்குது, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான், நாடி துடிப்பே இல்லாம போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுங்கிறான். எங்கயா போச்சு? இதுவரை இருந்துச்சுங்க, 10 மணியோட உயிரோட இருந்தாரு, அந்த உயிர் இப்ப போயிடுச்சுங்கிறான். உயிர் இருக்கின்றதா இல்லையா என்பதை உயிரை நாம் பார்க்காமல் எப்படி நம்புகின்றோம்? உயிரினால் ஏற்படுகின்ற மாற்றம், உயிரினால் ஏற்படுகின்ற பிரதிபலிப்பு, உயிரை கொண்டு ஏற்படுகின்ற அத்தாட்சிகளை வைத்துத்தான் உயிரை நம்புகின்றோம். உயிர் எனக்கு இல்லை என்று யாரும் சொல்வதில்லை, கண்ணால் பார்க்கவும் இல்லை, அதற்கு ஒரு உருவத்தையும் தோற்றத்தையும் நம்மால் கொடுக்கவும் முடியாது. அதே போன்று நல்ல சத்தம் போட்டு பேசினாரு. எப்படியா சத்தம் போட்டு பேசினாரு? 10 வீட்டுக்கு கேட்கிற மாதிரி சத்தம் போட்டாரு. இப்படி பேசினாரு, சத்தத்திற்கு ஒரு தோற்றத்தையோ உருவத்தையோ நம்மால் கொடுக்க முடியாது. காற்று இருக்கின்றதா என்று சொன்னால் காற்றின் மூலமாக செயல்படுகின்ற பிரதிபலிப்பை, அது லைட் சுத்துது, ஃபேன் சுத்துகின்றது, லைட் எரிகின்றது, இதோ மைக்கு இயங்குகின்றது, இதோ ஸ்பீக்கரில் இருந்து சத்தம் வருகின்றது. எனவே இது போன்ற காற்று இருக்கின்றதா என்பதை காற்றின் மூலமாக ஏற்படுகின்ற பிரதிபலிப்பை நாம் சொல்கின்றோம். அதே போன்று மின்சாரம் இருக்கின்றதா என்று சொன்னால் இருக்கின்றது என்று சொல்வோம். ஆனால் அந்த மின்சாரத்திற்கு எந்த விதமான தோற்றத்தையும் உருவத்தையும் நம்மால் கொடுக்க முடியாது. இது போன்று உலகில் பவர்ஃபுல் என்ற சக்தி வாய்ந்த எவைகளுக்கும் உருவங்களும் தோற்றங்களும் கிடையாது. ஆக சர்வ வல்லமை பெற்ற அந்த இறைவன், அவன் இந்த உலகத்தில் உருவமற்றவன், ஓமானவற்றவன். அவனை பார்க்காமல் நம்புவதுதான் நம்பிக்கை. ஆக பிலீவ் என்பது பார்த்து நம்புவதல்ல, பார்க்காமல் ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான் என்ற அரபி வார்த்தையின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்ற நம்பிக்கை என்ற பிலீவ் ஆகும். சரி, அந்த இறைவனை ஏன் நீங்கள் அல்லாஹ் என்று சொல்கின்றீர்கள்? இறைவன் என்றால் யார் என்று சொன்னீர்கள், அவனுடைய தகுதிகளை சொன்னீர்கள், அவருடைய வல்லமைகள் சொல்லப்பட்டது, அவன் உருவமற்ற ஓமானமற்றவன் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட இறைவனை அல்லாஹ் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் என்றால் அரபு நாட்டு கடவுளா, முஸ்லிம்களுடைய சாமியா, பாய்களுடைய கடவுளா என்றெல்லாம் ஒரு கேள்வி நம் முன்னால் எழும். அல்லாஹ் என்ற வார்த்தை இறைவனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் அடக்கி ஆளுகின்ற ஒரே வார்த்தை. எந்த இறைவன் தனித்தவன் என்று சொன்னோமோ, எந்த இறைவன் நிகரற்றவன் என்று சொல்கின்றோமோ, எந்த இறைவன் இணையில்லாதவன் என்று சொல்கின்றோமோ, எந்த இறைவன் முதலானவன், இறுதியானவன், பசி, தூக்கம், மறதி இவைகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் என்று சொல்கின்றோமோ, இறைவனுக்குரிய இருக்கக்கூடிய முழு தகுதியும் அடக்கி ஆளுகின்ற ஒரே வார்த்தை அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையில் தான் இருக்கின்றது. அந்த அல்லாஹுக்கு ப்ளூரல் என்ற பன்மை வார்த்தை அரபி மொழியிலே கிடையாது. காட் என்று ஆங்கிலத்திலே சொல்வோம், அதை ஆங்கிலத்தினுடைய ப்ளூரல் வார்த்தைகளை சொல்லும் போது காடஸ் என்று சொல்வார்கள். லார்ட் என்று சொல்வோம், அதை ப்ளூரலிலே சொல்லும் போது லார்டஸ் என்று சொல்வார்கள். இப்படி எந்தெந்த மொழிகளே கடவுள் என்று சொல்கின்றோம், அதை பன்மையிலே சொல்லும் பொழுது கடவுளர்கள் என்று சொல்வோம். இறைவன் என்று சொல்கின்றோம், அதை பன்மையிலே சொல்லும் போது இறைவன்கள் இறைவர்கள் சொல்லுவோம். இப்படி அரபி அல்லாஹ் அல்லாத வார்த்தைகள் வேறு எந்த மொழியிலே இறைவனுக்கு நீங்கள் புரிவதற்காக சொல்லப்பட்டாலும் இறைவனுடைய அத்தனை தகுதிகளையும், இறைவனுடைய அத்தனை ஆற்றல்களையும், இறைவனுடைய அத்தனை வல்லமைகளையும் அடக்கி ஆளுகின்ற ஒரே வார்த்தை அல்லாஹ் என்ற அரபி மொழியில் இருப்பதுதானே ஒழிய அல்லாஹ் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ள இறைவன் அல்ல. அல்லாஹ் என்பது பாய்களுக்கு மட்டும் உரிய கடவுள் அல்ல. அல்லாஹ் என்பது அரபு நாட்டிலிருந்து இறக்குமதியான கடவுள் அல்ல, அல்லது அரபு நாட்டுக்கு மட்டுமே சொந்தமான கடவுள் அல்ல. மொத்த பிரபஞ்சத்திற்கும் உரிய இறைவன் தான் அந்த அல்லாஹ். எனவேதான் அல்லாஹ் என்று சொல்கின்றோம். அதை புரிவதற்காகவும் அறிவதற்காகவும் அந்தந்த பகுதியினுடைய மொழிகளிலே இறைவன் என்றும் கடவுள் என்றும் பகவான் என்றும் ஹுதா என்றும் காட் என்றும் அல்மைட்டி என்றும் மெர்சிஃபுல் என்று சொல்வதனால் எந்த தவறும் இல்லை. அது இறைவனுடைய தகுதிகளில் ஒன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்படுகிறதே ஒழிய மாறாக அல்லாஹ் என்பது மொத்த மனித குலத்திற்குரிய இறைவன், மொத்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன், மொத்த அண்ட சராசரங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன், வானம், பூமி, நீர், நெருப்பு, இரவு பகல் மாறி மாறி வருவது, இது போன்று இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் அடக்கி ஆளுகின்ற இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்றவன் தான் அந்த இறைவன். அந்த இறைவனை அரபி மொழியில் அல்லாஹ் என்று சொல்கின்றோம். சரி, அந்த இறைவன் இருக்கின்றானா இல்லையா? இப்படி ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கின்றது. இறைவனை நம்புகின்றோம், ஆனால் அந்த இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற கேள்வி. ஆப்பிரிக்க நாட்டின் கல்லூரியிலே
ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற ஏபிஜே அபுல் கலாம் அவர்கள் ஆப்பிரிக்க நாட்டு கல்லூரி பிரச்சாரத்திற்கு பிறகு கல்லூரி மாணவன் இப்படி ஒரு கேள்வி அவருக்கு முன்னால் வைத்தான். அபுல் கலாம் அவர்களே, இறைவன் இருக்கின்றானா, கடவுள் உண்டா இல்லையா என்ற கேள்வியை முன்வைக்கின்றான். அந்த கேள்விக்கு பதிலாக ஏபிஜே அபுல் கலாம் அவர்கள் சுட்டிக்காட்டும் போது ஒரு விலாவாரியான ஒரு பதிலை சொல்கின்றார்கள். அந்த பதிலின் சுருக்கத்தை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், கேள்விக்கு பதிலாக அபுல் கலாம் அந்த மாணவனிடத்தில் கேள்வியை கேட்டார்கள். கடவுள் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலாக பதில் சொல்ல வந்த ஏபிஜே அவர்கள் அந்த மாணவனிடத்திலே கேள்வியாகவே முன்வைத்தார்கள். மாணவனே, பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டான். அந்த மாணவன் 24 மணி நேரம் என்று சொன்னான். சூரியன் பூமியை சுற்றி வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார். 365 நாட்கள் ஆகும் என்று சொன்னான். சூரியன் நாம் இருக்கும் பால்வெளி என்ற மில்கி வேயை சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகும் என்று கேட்டார். 21.5 கோடி ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னான். அபுல் கலாமிடத்தில் முன்வைக்கப்பட்ட கேள்வி கடவுள் உண்டா இல்லையா. அவர் அதற்கு சொல்ல வந்த பதில், சூரியன் சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகும், பூமி சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகும், நாம் இருக்கும் சூரியன் நாம் இருக்கும் பால்வெளி என்ற மில்கி வேயை சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகும் என்று கேட்கும் பொழுது 21.5 கோடி ஆண்டுகள் ஆகும் என்று சொன்னான். அதற்கு பிறகு அபுல் கலாம் பேசுகிறார், இதுபோல் கோடிக்கணக்கான பால்வெளிகள் மில்கி வேஸ் இந்த யூனிவர்ஸ் என்ற அண்ட சராசரங்கள் அடங்கி இருக்கின்றது. இவை அனைத்தும் அண்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இலக்கில், தூரத்தில், காலத்தில் துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த குயல், இந்த விண்மீன்கள், இந்த படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் அதனுடைய அச்சில் துல்லியமாக குறிப்பிட்ட நேரத்தில் துல்லியமாக அது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதை உருவாக்கியவன் யாராக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி அவர்களுக்கு முன்னால் ஏபிஜே வைத்தார்கள். யார் இவ்வளவு துல்லியமான இயக்கத்தை செயல்படுத்த தகுதியானவர்? நம்மில் யாரும் இல்லை. இந்த கேள்விக்கு பதிலாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன், கடவுள் இருக்கின்றார் என்று ஏபிஜே அபுல் கலாம் அவர்கள் அண்ட சராசரத்தின் ஆய்வை முன்னிறுத்தி ஒரு விஞ்ஞானி சொன்ன பதில் இது. அது மட்டுமல்ல, 1917 வரை விஞ்ஞான உலகம் கடவுளை மறுத்துக் கொண்டிருந்தது. ஏன் மறுத்தது என்று சொன்னால், மதத்தின் அடிப்படையிலே ஐரோப்பா கண்டத்திலே சிந்தனைக்கும் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் விஞ்ஞானத்திற்கும் ஒரு பெரும் தடையாக, முட்டுக்கட்டையாக இருந்தது கிறிஸ்துவ உலகம், அன்றைய ஐரோப்பிய ஆட்சியாளர்கள். கலிலியோ, புருனோ போன்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் பைபிளின் கூற்றுக்கு எதிரான கருத்துக்களை விஞ்ஞானத்தின் ஆய்வின் மூலமாக சொல்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தூக்கிட்டார்கள். சண்டை கொளுத்தி தீயிட்டு கொளுத்தி அவர்களை கொன்று குவித்தார்கள், பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகளை. அப்படி மதத்தின் பெயரால் ஆராய்ச்சிக்கும் விஞ்ஞானத்திற்கும் அறிவுக்கும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ உலகத்திற்கு எதிராக விஞ்ஞான உலகம் ஒரு முடிவெடுத்தது, இனி மதமே வேண்டாம், கடவுளின் பெயரால் இப்படிப்பட்ட ஆராய்ச்சிக்கும் சிந்தனைக்கும் முட்டுக்கட்டை போடுகின்ற அப்படிப்பட்ட மதமும் கடவுளும் நமக்கு தேவையில்லை என்ற அடிப்படையிலே விஞ்ஞான உலகம் கடவுள் நம்பிக்கையை மறுத்தது. ஆனால் பிற்காலத்திலே யூனிவர்ஸ் என்ற அண்ட சராசரங்களை பற்றி ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த அண்ட சராசரத்தை இயக்கிக் கொண்டிருப்பது இறைவன் தான் என்ற உண்மையை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எப்படி? அல்லர் சாண்டேஜ் என்று சொல்கின்ற ஒரு பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு நாத்திகன், இந்த நூற்றாண்டின் ஏனைய அனைவரையும் விட யூனிவர்ஸ் என்ற இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் முன்னோடியாக இருந்தவன் தான் அல்லர் சாண்டேஜ். அதே போன்று 1977 நோபல் பரிசை பெற்ற ரசாயனவியலாளரும் அமெரிக்காவுடைய டெக்சாஸ் யூனிவர்சிட்டியிலே விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவன் பீம்பேஜ் என்று சொல்கின்ற ஒரு விஞ்ஞானியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்கின்றார்கள். அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு அந்த ஆய்வின் முடிவில் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். நியூஸ் வீக் என்ற அமெரிக்க பத்திரிகையிலே இது வெளியாகியது 1980களிலே. அந்த பத்திரிகையிலே இந்த ஆய்வு கட்டுரையினுடைய பின்னணியை அவர்கள் அந்த விஞ்ஞானிகள் முன்வைக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், யூனிவர்ஸ் என்ற இந்த அண்ட சராசரத்தை, இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆரம்பத்தில் நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இது எப்படி இயங்குகின்றது, இது எங்கே துவங்குகின்றது, இது எங்கே முடிகின்றது, இரவு பகல் மாறி மாறி வருவது எப்படி, இந்த கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி, இதில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எப்படி, இதனுடைய ஸ்டெப்ஸ்கள் எப்படி என்பதெல்லாம் எங்களால் புரிந்து கொள்ள முடியாதவே இருந்தது. இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. தற்பொழுது அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமாக மாறியது. அவர்கள் சொல்கின்றார்கள், கடைசியிலே அந்த ஆய்வின் பின்னணியிலே அவர்கள் சொன்ன கருத்து, கடவுளை கொன்ற விஞ்ஞானம் இப்பொழுது கடவுளை கண்டுபிடித்து விட்டது என்று சொன்னார்கள். எப்படி கண்டுபிடித்தார்கள்? அந்த ஆய்வின் பின்னணி என்ன? அவர்கள் சொல்கின்றார்கள், யூனிவர்ஸ் ஆரம்பமும் முடிவும் வரையறுக்கப்படாத எல்லைகளற்ற ஒரு வான்வெளிதான் இந்த பிரபஞ்சம்.
யூனிவர்ஸ் என்ற பிரபஞ்சம் ஆரம்பமும் முடிவும் இல்லாத எல்லைகளற்ற ஒரு பறந்து விரிந்த வான்வெளிதான் இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளே கேலக்சிஸ், பிரபஞ்சத்தில் பல கோடி அண்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு பல கோடி அண்டங்களை கொண்டதுதான் இந்த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் என்ற யூனிவர்ஸுக்குள்ளே பல கோடி கேலக்சிஸ் என்ற அண்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கேலக்சியின் ஒரு பகுதி தான், இவ் அண்டங்களின் ஒரு பகுதி தான் பால்வெளி என்று சொல்கின்ற மில்கி வே. அந்த மில்கி வேயினுடைய ஒரு பாகம் தான் ஞாயிறு என்ற சோலார் சிஸ்டம். அந்த ஞாயிறு என்ற சோலார் சிஸ்டத்தின் ஒரு பகுதி தான் குளோப் என்ற இந்த பூமி. இந்த பூமியின் ஒரு பகுதி தான் வேர்ல்ட் என்ற இந்த உலகம். ஆக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்திற்கு மேலே குளோப், இந்த குளோபுக்கு மேலே சோலார் சிஸ்டம், இந்த சோலார் சிஸ்டத்துக்கு மேலே மில்கி வே, இந்த மில்கி வேக்கு மேலே கேலக்சிஸ், இந்த கேலக்சிஸ்க்கு மேலே யூனிவர்ஸ். ஆக இந்த அண்ட சராசரங்களை பற்றி ஆய்வு செய்த அந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது உண்மையை ஒத்துக்கொள்கின்றார்கள். இதுதான் இத்தனை பிரபஞ்சத்தின் இத்தனை அமைப்புகளையும், இத்தனை கேலக்சிகளையும், இத்தனை அண்டங்களையும் சீராக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்க சக்தியின் பின்னணிதான் இறைவன். அவன் ஒருவன் என்பதை அல்லர் சாண்டேஜ், அதுபோன்று 1977 டெக்சாஸ் யூனிவர்சிட்டியினுடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஸ்டீவன் பெர்பெக் போன்ற பெரும் விஞ்ஞானிகள் எல்லாம் யூனிவர்ஸ் என்ற அண்ட சராசரத்தை ஆய்வு செய்துவிட்டு ஒத்துக்கொண்டார்கள். இறைவன் தான் இதை இயக்கிக் கொண்டிருக்கின்றான், அவன் இருக்கின்றான் என்பதை இதன் மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை சொல்கின்றான். இதை 1400 வருடங்களுக்கு முன்னால் திருக்குரான் சொல்கின்றது. சூரே ஆல இம்ரான் என்ற 3வது இறை அத்தியாயத்திலே திருமறை சொல்கின்றது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்டதில், இரவு பகல் மாறி மாறி வருவதில் அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இதில் இருக்கின்றது என்று இறைவன் இந்த அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்டது, அந்த கோள்கள் இயங்கிக் கொண்டிருப்பது, அந்த இயக்கத்தினுடைய சீரான அமைப்பு, இதன் பின்னணியை ஒருவன் ஆய்வு செய்வான் என்று சொன்னால் இறைவன் இருக்கின்றான் என்பதை அவன் உறுதியாக ஏற்றுக்கொள்வான் என்பதை விஞ்ஞானம் மூலமாகவும் இறைமறை 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஆக இறைவன் இருக்கின்றானா என்பதற்கு விஞ்ஞான உலகம் சொல்கின்ற கருத்து, இந்த பிரபஞ்சத்தை ஆய்வு செய்தால், இந்த யூனிவர்ஸை ஆய்வு செய்தால், இந்த அண்ட சராசரங்களை நாம் ஆய்வு செய்தால் இறைவன் இருக்கின்றான் என்பதை நம்மில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இந்த ஆய்வு நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற உண்மை. அதற்கடுத்து இறைவனுடைய அடுத்த தன்மைகளை நாம் பார்ப்போம். அந்த இறைவன் அவன் ஒருவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்ற அனைத்து தகுதியும் இணைந்து கொண்டோம். இது இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை. அதற்கு அடுத்து இஸ்லாத்தினுடைய இரண்டாவது மிக முக்கியமான அடிப்படை கொள்கை, இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டு நம்பி பின்பற்ற வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை. இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை கொள்கை இறைவன் அவன் ஒருவன், அவனை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது அடிப்படை கொள்கை, இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை கொள்கை, இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை நம்பி ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றுவது. இது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை. மனித குலத்தை படைத்த இறைவன் ஆதம் என்ற முதல் மனிதனை இந்த உலகத்தின் தூதராகவே அனுப்புகின்றான். மனிதனை படைத்த இறைவன் அந்த மனிதன் எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும், அவன் எப்படி இந்த உலகத்திலே அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ள வேண்டும், அவனுடைய வாழ்வாதார தேவைகளை அவன் எப்படி தேடிக்கொள்ள வேண்டும், சமூக களங்களிலே அவன் எப்படி பணியாற்ற வேண்டும், அரசியல் களங்களிலே அவன் எப்படி பணியாற்ற வேண்டும், பொருளாதார துறையிலே கொடுக்கல் வாங்கல் அவன் எப்படி இருக்க வேண்டும், குடும்பவியலிலே அவன் எப்படி செயல்பட வேண்டும், குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், மனைவியோடு எப்படி அவன் வாழ்க்கை நடத்த வேண்டும், திருமணத்தை எப்படி முடிக்க வேண்டும், ஏன் மனித வாழ்க்கையிலே மனிதன் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இறைவன் தெளிவான தீர்வை வழிகாட்டுகின்றான் தன்னுடைய கட்டளைகள் மூலமாக, திருக்குரான் என்ற இறைவேதத்தின் மூலமாக. அந்த கட்டளைகளை வெறுமனே இறைவன் மாத்திரம் கொடுத்துவிட்டு இதை செய்யுங்கள், இப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், இப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இப்படி உண்மை பேச வேண்டும், இப்படி நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த அடிப்படையிலே அரசியல் நடத்த வேண்டும், இந்த அடிப்படையிலே கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளைகளையும் வழிகாட்டுதலையும் பிறப்பிக்கின்ற இறைவன், இறைவா உன்னால் முடியும், எல்லா சக்தியும் பெற்ற உன்னால் உண்மையோடு வாழ முடியும், சர்வ வல்லமை பெற்ற அனைத்தையும் அடக்கி ஆளுகின்ற சக்தி பெற்ற வல்லமையான இறைவனாகிய நீ உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும், உன்னுடைய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய நேர்மையாக வாழ வேண்டும், உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது,
ஆபாசமாக நடக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபடக்கூடாது, நேர்மையான வியாபாரத்தை செய்ய வேண்டும், நேர்மையான அரசியலை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் உரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று உடைய ஏராளமான நல்வழிகாட்டுதல் இருக்கின்றது அல்லவா? மனிதனாகிய எங்களால் அது செயல்படுத்த முடியாது என்ற ஒரு வாதத்தை மனிதனால் நிச்சயம் எடுத்து வைப்பான். அதனால்தான் மனிதனை படைத்த இறைவனுக்கு மனிதன் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் முன்வைப்பான் என்று தெரிந்ததனால்தான் இறைவனுடைய வழிகாட்டுதலை நம்மை போன்ற மனிதர்களால் செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே தன்னுடைய கட்டளைகளை வெறும் கட்டளைகளாக மட்டும் சொல்லாது, அந்த கட்டளைகளை செயல்படுத்துகின்ற மனித சமூகத்திலிருந்தே சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து இறை தூதர்கள், நபிமார்கள் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து மனித குலத்திற்கு மத்தியிலே செயல்பட வைக்கின்றான். இது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை. ஆக இஸ்லாத்தினுடைய இரண்டாவது மிக முக்கியமான அடிப்படை இறை தூதர்களை ஏற்றுக்கொள்வது. மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான நபிமார்களை, இறை தூதர்களை எல்லா சமூகங்களுக்கும் எல்லா காலகட்டங்களும் இறைவன் அனுப்பியிருக்கின்றான். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்களே இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் தான் முகமது நபி என்று சொல்கின்ற அரேபியாவின் மக்கமா நகரம் என்ற பாலைவன பூமியிலே பிறந்த முகமது நபி கிபி 7ஆம் நூற்றாண்டிலே பிறக்கின்றார்கள். ஆக அந்த முகமது நபியை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது முக்கியமான அடிப்படை. அந்த முகமது நபி இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர். ஆனால் நம்மை போன்று பிறந்து, நம்மை போன்று வாழ்ந்து, நம்மை போன்று வாழ்க்கையின் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு மனிதராகவே வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த முகமது நபியினுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையின் எல்லா துறைக்கும் அங்கே வழிகாட்டுதல் காணப்படுகிறது. காரணம், இறைவனுடைய கட்டளையை முன்னிறுத்தி, இறைவனுடைய வழிகாட்டுதலை முன்னிறுத்தி அந்த முகமது நபி எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக துறையிலே இந்த உலகத்திற்கு தூய்மையான, கலப்படமற்ற ஒரு நேர்மையான ஸ்பிரிச்சுவல் என்ற ஆன்மீக துறையை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் முகமது நபி. ஆன்மீகத்தோடு இந்த மனிதனை எல்லா மதங்கள் சொல்வதை போன்று ஆன்மீகத்துறையை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் சொல்லவில்லை. மாறாக உலகிலும் அவன் எப்படி ஆன்மீகத்தன்மையோடு வாழ முடியும் என்ற ஒரு வழிகாட்டுதலை காட்டினார்கள். உலகத்தில் அவன் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கட்டும், குடும்பம் நடத்துகின்ற குடும்ப நபராக இருக்கட்டும், அரசியல் நடத்துகின்ற அரசியல்வாதியாக இருக்கட்டும், பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய பொருளாதாரவாதியாக இருக்கட்டும், இப்படி வாழ்க்கையின் எல்லா துறைகளும், அது சமூகத்துறையாக இருக்கட்டும், கலாச்சாரத்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், மனித உரிமை துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் முகமது நபி அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இறைவனுடைய கட்டளைக்கு கிஞ்சிட்டும் பிசகாமல் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் நம்மை போன்ற மனிதர்களே. மனிதனுக்கு மனிதன் முன்மாதிரியாக இருக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. மனிதர்களுக்கு முன்மாதிரி இறைவனால் அனுப்பப்பட்ட மனித சமூகத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள் தான் முன்மாதிரி. மனிதர்களுக்கு மனிதன் முன்மாதிரியாக இருந்தால் என்னை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ளும் பொழுதெல்லாம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பலமும் நல்லதும் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையுமோ, அதே போன்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களும் குறைகளும் உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்துவிடும். இன்று அரசியல் தலைவர்களையும் சில சமூக தலைவர்களையும் கோடான கோடி மக்கள் எங்களின் முன்னோடி, எங்களின் ரோல் மாடல், எங்களுடைய முன்மாதிரி என்றெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அவரிடத்தில் காணப்படுகின்ற அத்தனை பலகீனங்களும் அத்தனை பலமும் அவனை பின்பற்றுகின்ற அந்த மனித கூட்டங்களுக்கு மத்தியிலே காணப்படுவதை பார்க்கின்றோம். ஆக இஸ்லாத்தினுடைய இரண்டாவது மிக முக்கியமான அடிப்படை இறை தூதர்களை பின்பற்றுவது, வேறு யாரையும் பின்பற்றுவது அல்ல. அந்த இறை தூதர்கள் நம்மை போன்ற மனிதர்கள். ஆனால் இறைவனுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ், இறைவனுடைய கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்பட்டு வாழ்ந்து காட்டி சென்றவர். எல்லா துறைகளிலும் ஒரு சிறந்த வழிகாட்டுதலை அந்த இறை தூதர்கள் காட்டி சென்றிருக்கின்றார்கள். இது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை. ஆக இறைவனை ஏற்றுக்கொள்வது, அதை ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்வது, அந்த இறைவனுக்கு சமமாக எதையும் கருதக்கூடாது, அவனை என்று வேறு யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாது, அவனை என்று வேறு யாருக்கும் நாம் பயப்படக்கூடாது, அந்த இறைவனை என்று வேறு யாருக்கும் நாம் தலை சாய்க்கக்கூடாது, அந்த இறைவனுடைய வழிகாட்டுதல் அல்லாமல் வேறு எந்த வழிகாட்டுதலையும் பின்பற்றக்கூடாது. அந்த வழிகாட்டுதல் இறைவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்றானோ அதை அப்படியே வாழ்ந்து காட்டிய முகமது நபியினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது. இங்கே இறைவனுக்கு நிகராக முகமது நபியை இஸ்லாம் கருதவில்லை. எங்கெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை இஸ்லாம் சொல்கின்றதோ அங்கெல்லாம் இஸ்லாம் ஒரு கருத்தை முன்வைக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிவதற்கும் கட்டுப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் சிறந்தாழ்ப்பதற்கும்
எல்லா விதத்திலும் பின்பற்றுவதற்கும் சர்வ அதிகாரம் பெற்ற சர்வ வல்லமை பெற்ற அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படை கொள்கையை முன்வைக்கின்ற இஸ்லாம் அந்த அடிப்படை கொள்கையோடு முகமது நபி என்ற அல்லாஹ்வின் இறுதி தூதரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றது. அந்த இறுதி தூதரை இஸ்லாம் அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் அவர் ஒன்றும் அல்லாஹுக்கு சமமானவர் அல்ல, அல்லது அவர் ஒன்றும் அல்லாஹுக்கு ஈடானவரும் அல்ல, அல்லாஹுக்கு வலது கரத்து சொந்தக்காரரும் அல்ல, அல்லாஹ்வினுடைய அடிமை. எப்படி நாம் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய அடிமையோ, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினமோ, அதே போன்று முகமது என்ற நபியும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர் தான். அந்த மனிதர் இறைவனுடைய வழிகாட்டுதல் மூலமாக இறைவனின் நேரடி கண்காணிப்பின் கீழ் முழு முன்மாதிரியாக வாழ்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி தூதர். ஆக முகமது நபி என்பவர் அவருடைய வழிகாட்டுதலை தான் பின்பற்றுமே வேண்டுமே தவிர அவரையே வணங்கிவிடக் கூடாது, அவருக்கு தலை சாய்த்து விடக்கூடாது. அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது என்பது அவர் இறைவனுடைய வழிகாட்டின் அடிப்படையிலே வாழ்ந்து காட்டி சென்றார் என்ற அடிப்படையிலே இது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அம்சம். இஸ்லாத்தினுடைய மூன்றாவது அடிப்படை கொள்கை இறைவனுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் அடிப்படையை வாழ்ந்து காட்டிய முகமதுனுடைய வழிமுறைகள். இதை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பின்பற்றுவது மூலமாக இந்த உலகத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிவுபடுவது அல்ல. மரணம் என்பது நிச்சயம் உண்டு, மரணத்திற்கு பின்னால் மறு உலக வாழ்க்கை என்பதும் உண்டு. இஸ்லாத்தினுடைய மூன்றாவது மிக முக்கியமான அடிப்படை. ஆக இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை இறைவன் அவன் ஒருவன், அவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிவது. இரண்டாவது அடிப்படை அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை ஏற்றுக்கொள்வது, அந்த தூதர்களை முன்மாதிரியாக பின்பற்றுவது. இஸ்லாத்தினுடைய மூன்றாவது மிக முக்கியமான அடிப்படை மரணத்திற்கு பின்னால் மறு உலக வாழ்க்கை உண்டு என்று நம்புவது. அதை எப்படி நம்புவது என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் வைக்கப்படும். இந்த உலகிலே படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் நிச்சயம் மரணத்தை சந்தித்தே தீரும். ஆரம்பம் என்பது ஒன்று இருந்தால் முடிவு என்பது நிச்சயம் உண்டு. பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் மரணத்தை நோக்கிதான் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகம் இல்லை. தாயின் கருவறையில் இருந்து ஒருவன் வெளியேறிவிட்டால் அவன் எடுத்து வைக்கின்ற அடிகள் எல்லாம் பின்னால் அவனுடைய ஆட்டம் பாட்டம் இயக்கம் செயல்பாடுகள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது மரணம் தான். ஆக எதற்காக நாம் படைக்கப்பட்டோம், ஏன் நாம் படைக்கப்பட்டோம், எதனால் இந்த உலகத்திற்கு வந்தோம், இந்த உலகத்தில் நம்மை ஏன் இறைவன் படைத்தான் என்ற கேள்விகளை நாம் முன்வைக்கும் பொழுதெல்லாம் மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கையின் அவசியத்தை நாம் உணர்வோம். இறைவன் தனது இறைமறையிலே கேட்கின்றான், அப்ப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்குனாக்கும் அபசம் வான்னக்கும் இலைனா லா துர்ஜாவும். நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா, நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா, நீங்கள் வீணாக படைக்கப்பட்டு விட்டீர்கள் என்று இந்த உலகத்தில் மிக வீணாக உங்களை படைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா, அல்லது மீண்டும் என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வரமாட்டீர்கள் என்று எண்ணுகின்றீர்களா? இல்லை இல்லை, உங்களை நாம் வீணாக படைக்கவில்லை. ஒரு காரணத்தோடு தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றோம். நம்மை படைத்தது, நம்மை கருதரிக்க வைத்தது, நம்மை இந்த உலகத்தில் பிறக்க வைத்தது, நம்மை வாழ வைப்பது, நமக்கு சுவாசிக்கக்கூடிய காற்றை கொடுப்பது, நம்முடைய உணவு போன்ற தேவைகளை பூர்த்தி செய்வது, பின்னால் நம்முடைய வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வது, அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற அந்த இறைவன் பின்னால் நமக்கு மரணத்தையும் தருவான். அந்த மரணத்தோடு வாழ்க்கை முடிகின்றதா? நிச்சயம் இல்லை. இந்த உலகத்திலே மனிதன் சில நல்ல காரியங்களை செய்கின்றான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவனின் நேரடி கண்காணிப்பின் கீழ் வாழ்ந்தது மட்டுமல்லாது அவர் ஒரு சிறந்த மனிதர்களாக, பாவங்களற்ற பலகீனங்களற்ற ஒரு சிறந்த மாமனிதனாக 23 ஆண்டு காலகட்டத்தில் உலகம் அழியுமறை இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு ஏராளமான நல்வழிகாட்டுதலை காட்டுகின்ற மிக அதிகமான நன்மைகளை செய்த முகமது நபி. அந்த நபிக்கு இந்த உலகத்தில் மூலம் என்ன சன்மானத்தை நற்கூலியை வழங்க முடியும்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நற்காரியங்களை செய்கின்றான், நல்ல பல அமல்களை செய்கின்றான், நல்ல நன்மைகளை செய்கின்றான், நியாயமாக வாழ்கின்றான், நேர்மையான வியாபாரம் செய்கின்றான், யாருக்கும் துரோகம் இழைப்பதில்லை, எந்த ஒழுக்கக்கேடுகளும் ஈடுபடுவதில்லை, எந்த பாவமான காரியத்தையும் செய்வதில்லை. அந்த மனிதன் இறுதியிலே இறந்து விடுகின்றான். இறக்கின்ற அந்த மனிதனுக்கு, அந்த நல்ல மனிதனுக்கு இந்த உலகம் என்ன சன்மானத்தை கொடுக்கும், என்ன பாராட்டுகளையும் நற்கூலிகளையும் கொடுக்கும்? நல்ல மனுஷன்பா, நல்லா வாழ்ந்தான், நேர்மையா இருந்தான், நியாயமா தொழில் செஞ்சான், யாருக்கும் துரோகம் செய்யல, நல்ல ஒழுக்கத்தோட இருந்தான், இப்படி ஒரு வார்த்தையோடு உலகம் நிறுத்திக் கொள்ளும். ஆக இந்த உலகத்தில் நன்மையான காரியம் செய்கின்ற நல்ல மனிதர்களுக்கு, நேர்மையாக வாழ்கின்ற நேர்மையானவர்களுக்கு, நீதியோடும் நியாயத்தோடும் வாழுகின்ற நீதிவான்களுக்கு, ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் வாழ்கின்ற ஒழுக்க சீலர்களுக்கு
இந்த உலகத்தின் நீதிமன்றத்தில் என்ன சன்மானம் வழங்க முடியும்? நல்லவர் என்பதோடு நிறுத்திக் கொள்வான். அதே போன்று பாவங்களும் தவறுகளும் தீயங்களும் குற்றங்களையும் செய்கின்ற கெட்ட மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுவதும் தவறுகளையும் கொடிய குற்றங்களையும் செய்தான். ஹிட்லர், முசோலியன் போன்றவரெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை கொன்று வைத்தான். வீரப்பன் போன்றவரெல்லாம் காட்டில் அடங்கி கொண்டு பல மனிதர்களுடைய உயிர்களை கொடுத்தான். ஏன்? சர்வாதிகாரத்தின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஜார்ஜ் புஷ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனித உயிர்களை ஈராக்கிலே கொன்று வைத்தான், ஆப்கானிலே அளித்தான். இப்படி பல்வேறுபட்ட வரம்பு மீறல்களையும் கொடூர குற்றங்களையும் வன்முறைகளையும் தீவிரவாதத்தையும் மனிதர்களுக்கு மத்தியிலே நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்துகின்ற கொடிய குற்றம் செய்யக்கூடியவனுக்கு இந்த உலகத்தின் நீதிமன்றம் என்ன தண்டனையை கொடுக்கும்? ஒரு 10 பேரை கொலை செய்த ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தின் நீதிமன்றத்தில் என்ன தண்டனை கிடைக்கும்? ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பான் அல்லது ஒரு தூக்கு தண்டனை கொடுப்பான். 10 உயிரை கொண்டிருந்தான். அந்த உயிரின் மூலமாக அந்த உயிரை நம்பி இருந்த அந்த மனிதனை நம்பி இருந்த மொத்த குடும்பத்திலும் தலைமுறையாக பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு பெரும் பாதகமான செயலை செய்த அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தின் நீதிமன்றத்தில் என்ன தண்டனை கொடுக்க முடியும்? ஆயுள் தண்டனை என்பான், தூக்கு தண்டனை என்பான். ஆயுள் தண்டனை என்பது ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய கண்ட்ரோலிலே 10 ஆண்டு, 7 ஆண்டு, 9 ஆண்டு என்று இருந்தாலும் 9 ஆண்டுக்கு பிறகு பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் அந்த குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அல்லது அவன் வயோதிகத்தை அடைந்து விட்டால், இயலாமை அடைந்து விட்டால் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளும் சித்திரவதைகளும் குறைக்கப்பட்டு விடுகிறது. மொத்தத்தில் இந்த உலகத்தின் நீதிமன்றத்தில் நன்மை செய்கின்ற நல்ல மனிதர்களுக்கு தகுந்த சன்மானமும் கொடுக்கப்படுவதில்லை, தீமைகளையும் கொடிய குற்றங்களையும் செய்கின்ற கெட்ட மனிதர்களுக்கு தகுந்த தண்டனையும் இந்த உலகத்தில் கொடுக்க முடியவில்லை. நீதிமன்றத்தை நாடி சென்றால் நீதிமன்றத்திலேயே நீதிதேவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் எல்லா வழக்குகளிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சர்வதேச அரங்கிலே இதை நாம் பார்க்கின்றோம். ஆக நல்லவர்களுக்கு நல்ல கூலியும் நல்ல சன்மானமும், தீயவர்களுக்கு கொடிய தண்டனையும் கொடுப்பதற்கு மனிதனுடைய அறிவு விரும்புகிறது, மனிதனுடைய பகுத்தறிவு விரும்புகின்றது. ஆனால் இந்த உலகத்தின் யதார்த்தம், மரணம் வந்துவிட்டால் அந்த தண்டனை அல்லது அந்த நல்லதனுடைய கூலியை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகின்றான். இயலாமை வந்துவிட்டால் அந்த இயலாமையின் காரணமாக அவனுக்குரிய நற்கூலிகளையும் தண்டனைகளையும் அவன் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகின்றான். அல்லது இந்த உலகமே அழிந்து விட்டால் அவனுக்குரிய தண்டனை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. அல்லது நீதிமன்றத்தையே விலை பேசிவிட்டால் நல்லவன் குற்றவாளி நிரபராதியாகவும் நிரபராதி குற்றவாளியாகவும் ஆகின்ற ஒரு அவல நிலைதான் இந்த உலகத்தில் ஏற்படுகின்றது. ஆனால் மனிதனுடைய அறிவு என்ன விரும்புகிறது? நற்காரியம் செய்கின்ற ஒரு மனிதனுக்கு, நல்லொழுக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு, நேர்மையான வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான நிம்மதியும் சுகபோகமும் அவனுக்கு நற்பலன்களும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் அவனுடைய விருப்பத்தை இந்த உலகம் பூர்த்தி செய்வதில்லை. காரணம், இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினமும் ஒரு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக மனிதனுடைய அறிவு என்ன விரும்புகிறது? நற்காரியங்கள் செய்யக்கூடியவனுக்கு நிரந்தரமான நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த நற்பலன்களை விலை பேசக்கூடாது, அந்த நீதித்துறையை யாரும் அங்கே பேரங்கள் பேசி நீதியை வளைத்துவிடக் கூடாது என்று விரும்புகின்றான். நியாயமான நற்கூலிகளும் தண்டனைகளும் தீர்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த நற்கூலிகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த முடிவும் வந்துவிடக் கூடாது. நிரந்தரமாக மரணமே இல்லாத, அழிவே இல்லாத ஒரு நற்கூலியை நல்லவன் அனுபவிக்க வேண்டும் என்று மனித அறிவு விரும்புகின்றது. கொடிய குற்றவாளி அவன் தண்டிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று மனிதனுடைய அறிவு விரும்புகின்றது. இந்த 2 சிந்தனையும் நல்லவர்களுக்குரிய நற்கூலியையும் கெட்டவர்களுக்குரிய தண்டனைகளையும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக கொடுக்க முடியவில்லை என்ற ஏக்கமும் சிந்தனையும் நம்முடைய அறிவு கண்ணிலே வந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு தீர்வாகத்தான் இறைவன் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு பிறகு, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதோ அது ஒரு நாள் நிச்சயம் அழிக்கப்பட்டுவிடும். இன்னா ஜஅல்னா மஅல் அர்லி ஸீனத்தன் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா வ இன்னா லஜாயிலூன மா அலைஹா ஸஈதன் ஜுர்ஸா. இந்த பூமிக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனைகளையும் ஒரு அலங்காரமாக அமைத்திருக்கின்றோம், ஒரு காட்சியாக அமைத்திருக்கின்றோம், ஒரு கவர்ச்சியாக உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றோம். மாடிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் அதில் வாழ்ந்துவிட்டு சென்று விடக் கூடாதா என்ற ஏக்கம் வருகின்றது. அழகான ஒரு கவர்ச்சிகரமான தோற்றங்களை கண்டுவிட்டால் அதை நாம் அனுபவித்து விடக் கூடாதா என்ற எண்ணங்கள் வருகின்றது. ஒரு நல்ல செல்வந்த செழிப்பை நாம் கண்டுவிட்டால் இதிலேயே நாம் நிரந்தரமாக இருந்துவிடக் கூடாதா என்று எண்ணுகின்றோம். இப்படி இந்த உலகத்தில் எண்ணற்ற அலங்காரங்களையும் கவர்ச்சிகளையும் நாம் உலகத்தில் படைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரு நாள் பொட்டல் தரைகளாக நாங்கள் அழித்தே தீர்வோம் என்று இறைவன் சுட்டி காட்டுகின்றான். இந்த உலகம் நிரந்தரமற்றது, இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது, இங்க இருக்கக்கூடிய அதிகாரங்கள் நிரந்தரமற்றது, இங்க இருக்கக்கூடிய மனித குலம் நிரந்தரமற்றது, இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான
கட்டமைப்புகளும் எல்லா விதமான செயல்பாடுகளும் நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி சென்றுதான் தீரும். அதுதான் இறுதி நாள், டூம்ஸ்டே என்று சொல்கின்ற உலக அழிவு நாள். அந்த அழிவோடு நம்முடைய வாழ்க்கை முடிவதல்ல. உண்மையான வாழ்க்கை, யதார்த்தமான வாழ்க்கை, பிரயோஜனமான வாழ்க்கை என்பது இஸ்லாம் சொல்வது மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே மீண்டும் அவன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். அதே எப்படியா எழுப்புவான்? செத்து மடிந்து மண்ணா போன ஒருத்தனை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவானா என்ற கேள்வி நம் முன்னால் எழும். உங்களுடைய கருவறையில் அந்த இந்திரிய துளிகளிலே, பல்லாயிர துளிகளிலே ஒரு துளியை உயிரணுக்களாக கொண்டு அண்டளவும் விந்தளவும் ஒன்றிணைந்து ஒரு கரு உருவாகி அதன் மூலமாக ஒரு குழந்தையாக வடிவெடுத்து தாயின் கருவறையிலிருந்து நம்மை வெளியேற வைத்தவன் யார்? ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து நம்மை படைத்தவன் யார்? நாமாக பிறந்தோமா? நாமாக கரு உண்டாகி கொண்டோமா? நாமாக இந்த பூமியிலே வந்தோமா? இல்லை இல்லை. நம்மை கரு உருவாக வைப்பதற்கும், நம்மை கருதரிக்க வைப்பதற்கும், நம்மை கருவின் கருவறையிலே கட்டங்கட்டங்களாக நம்மை வளர்ச்சியடைய வைப்பதற்கும், பின்னால் கருவறையிலிருந்து பல்வேறுபட்ட தாயின் வேதனைகளுக்கு மத்தியிலே நம்மை வெளிவர வைத்ததும், வெளிவந்த பிறகு நாம் இயலாதவர்களாக கண்ணிருந்தும் பார்ப்போம், ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. கரங்கள் இருந்து அதை கொண்டு எந்த செயலும் செய்ய முடியாது. கால்கள் இருக்கும் ஆனால் நடக்க முடியாது. உணர்வுகள் இருக்கும் ஆனால் அறிய முடியாது. காதுகள் இருக்கும் என்னை கேட்கின்றோம் என்று கூட தெரியாது. இப்படி இயலாத நிலையில் இருந்த நம்மை ஆட்டம் பாட்டம் எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றலையும் சக்தியும் வல்லமையும் கொடுத்தவன் யார்? இந்த கேள்விக்கு பின்னால் நீங்கள் ஆலோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்மை பிறக்க வைத்தது இறைவன், நமக்கு உயிர் கொடுத்தது இறைவன், தாயின் கருவறையிலே கருதரிக்க வைத்தது இறைவன். நல்ல நாள் பார்க்கிறான், ஜாதி பொருத்தம் பார்க்கிறான், நல்ல நேரம் பார்க்கிறான், ராவு காலம் பார்க்கிறான், நிறப்பொருத்தம் பார்க்கிறான், எல்லா பொருத்தங்களையும் பார்க்கிறான். ஒரு நிமிடம் கூட அந்த ராவு காலம் வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் நினைத்து ஜாதி பொருத்தம், ஜோடி பொருத்தம், நிறப்பொருத்தம், மதப்பொருத்தம் எல்லா பொருத்தத்தையும் பார்த்து திருமணம் நடத்துகின்ற திருமணங்களில் திருமணம் செய்கின்ற எல்லா ஜோடிகளுக்கும் குழந்தைகள் வந்து விட்டதா? இல்லை. திருமணம் முடித்து மன வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கிறது. ஆக நாம் வந்து கொள்கின்றோம். நம்முடைய ஆற்றலினால் நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம், என்னுடைய சக்தியினால் நான் இந்த உலகத்தின் மனிதனாக வந்தேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகர்கள் கூட அதை முன்வைக்க முடியாது. ஆக நம்மை உயிர் கொடுத்து பிறக்க வைத்த எந்த இறைவன், அவனே நம்முடைய உயிரை எடுக்கிறான். ஒரு டார்ச் லைட்டு, அதுல செல்ல போட்டா எரியுது, செல்ல எடுத்துட்டா எரிய மாட்டாங்க. அது மாதிரி உயிரை கொடுத்திருக்கிறான். ஆடுறோம், பாடுறோம், பேசுறோம், செயல்படுறோம், திங்கிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அந்த உயிரை எடுத்துறான். மீண்டும் அதே உயிரை பொருத்துவது எந்த உயிரை நமக்கு முன்னால் கொடுத்தானோ அதே இறைவனால் முடியாதா? சாத்தியம் இல்லையா? இறைவன் அதை கேட்கின்றான். ஒன்றுமே இல்லாத ஒரு உயிரும், ஒரு செயல்பாடும், ஒரு அணுவும் இல்லாத, ஒரு உயிரினமும் இல்லாத ஒரு விதையை பூமிக்குள்ளே நீ விதைக்கின்றாய். இறைவன் கேட்கின்றான். அந்த விதை பூமியை பிளக்கின்றது, மண்ணை பிளக்கின்றது. ஒரு சாதாரண கடுகு விதை, அது மண்ணை பிளக்கின்றது, பூமியை பிழைக்கின்றது, பிளந்து வெளியே வருகின்றது. நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் கடக்க கடக்க, நேரங்கள் கடக்க கடக்க அது படிப்படியாக உயர்கிறது. சூரிய வெளிச்சத்தின் மூலமாக ஸ்டார்ச் என்ற பச்சையத்தை அது தயாரிக்கிறது. பிறகு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்குகின்றது, ஆக்சிஜனை உள்வாங்கிக் கொள்கின்றது. இப்படி அது வளர்ந்து ஒரு வானளாவிய மரமாக வளர்ந்து கனி வர்க்கங்களை கொடுக்கின்றது, செழிப்பாக காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அது பட்டு போய் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இந்த விதைக்கு பூமியை பிளந்து நாளுக்கு நாள் வளர்கின்ற சக்தியை ஒன்றுமே இல்லாத விதை, அது நம்முடைய காலின் ஒரு விரலை கொண்டு மிதித்தால் அது போய்விடும். ஒன்றுமில்லாத ஒரு விதையை இப்படி உயிரோடு உருவாக்க வைக்கின்ற அந்த இறைவனுக்கு மீண்டும் உங்களையே மீண்டும் உயிரோடு கொண்டு வர சக்தி இல்லையா என்று இறைவன் கேட்கின்றான். அந்த இறைவன் மரணத்திற்கு பின்னால் மீண்டும் நம்மை எழுப்புவான். அந்த எழுப்புகின்ற இறைவன் நம் முன்னால் இந்த உலகம் என்ற இந்த வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருக்கின்றாய். ஒரு 60 ஆண்டு காலம் அல்லது 65 ஆண்டு காலம் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இஸ்லாம் ஒரு சோதனை கூடம், ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலாக கருதுகிறது. இங்கே உங்களுக்கு முன்னால் சில சோதனைகள் வைக்கப்படுகிறது. நேர்மையாக வாழ வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை. ஆனால் நேர்மைக்கு எதிரான சூழல் தான் உங்களுக்கு முன்னால் காட்டப்படும். நியாயமாக வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. ஆனால் அநீதியாகத்தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற சூழலும் அழுத்தமும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். உண்மையே பேச வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை. ஆனால் பொய் பேசினால் வாழ முடியும் என்ற சூழல்கள் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கும்.
இந்த சோதனைகளுக்கு மத்தியிலே ஆபாசமான, மோசமான, நாகரிகமற்ற, சீர்கேடற்ற, ஒழுக்கக்கேடுகளை தூண்டுகின்ற கலாச்சாரங்களும் சீர்வழிகளும் உன்னுடைய வாழ்க்கையை அழைத்துக் கொண்டே இருக்கும். இந்த காலகட்டங்கள், இந்த சூழ்நிலைகளில், இந்த ஆபாசமான இந்த உலகத்திலே இறைவன் நீ கட்டுப்பாடோடு வாழ வேண்டும், என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் எல்லா துறைகளிலும் எப்படி வழிகாட்டினானோ அந்த வழிகாட்டலை இப்படி நீ செயல்பட வேண்டும் என்று இறைவன் நமக்கு ஒரு சோதனையை வைக்கின்றான். அந்த சோதனை காலம் எதுவரை? நாம் தாயின் கருவறையிலிருந்து வெளியேறி மரணத்தை சந்திக்கும் வரை நம்முடைய எக்ஸாம் தொடர்கின்றது. இங்கே எதை நாம் எழுதுகின்றோமோ, இங்கே எதை செயல்படுத்துகின்றோமோ அது அத்தனையும் இறைவனால் பதிவாக்கப்படுகிறது. அந்த பதிவேடு மரணத்திற்கு முன்னால், நம்ம மரணத்திற்கு பின்னால் இறைவன் நம் முன்னால் சமர்ப்பிப்பான். அந்த மறு உலக வாழ்க்கையிலே இறைவன் தீர்ப்பு வழங்குவான். அதுதான் இந்த உலகத்தினுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்பு அதுவாகவே இருக்கும். அந்த தீர்ப்பு நாளிலே இறைவன் யாருடைய உதவியும் உபகாரமும் சிபாரிசையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் உயர்ந்தவனாக இருக்கட்டும், அவன் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவன் பில்கேட்டாக இருக்கட்டும், உலகத்தின் எல்லா அதிகாரங்களையும் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்கட்டும், எல்லோரும் ஃபிரௌன், ஹாமான் என்ற உலகத்தின் வரலாற்றிலே மிக கொடியவன் என்று தன்னை உலகத்தில் மறைசாற்றிக் கொண்டிருந்த பெரும் பெரும் அரசர்களும், கோடீஸ்வரர்களும், பாமரர்களும், ஏழைகளும், தொழிலாளிகளும் அனைவர்களும் இறைவனின் நீதிமன்றத்துக்கு முன்னால் வெட்டவனாந்தரமான அந்த பாலை வான்வெளியிலே அவர்கள் நிற்க வைக்கப்படுவார்கள். அந்த நிற்க வைக்கப்படும் பொழுது இறைவனுக்கு, இந்த உலகத்திலே எவன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய திருப்தியும், இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இதுவரை யாரும் கண்டராத சொர்க்கம் என்பதையும் இறைவன் அந்த நல்லவர்களுக்கு வைத்திருக்கின்றான். அந்த இறைவனை ஏற்று செயல்படக்கூடியவர்களுக்கு. இந்த உலகத்தின் 60 ஆண்டு காலகட்டத்தில் இறைவனை புறக்கணித்து மனம் போன போக்கிலே பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்த கொடிய குற்றவாளிகளுக்கெல்லாம் 60 ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்தும், தேர்வுக்கான வாய்ப்புகள் பல நாட்கள் கொடுத்தும், அந்த தேர்வில் தோல்வியடைந்து இறுதியில் இறுதி தோல்வியும் அடைந்து இருக்கக்கூடிய அந்த கொடிய குற்றவாளிகள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வாழ்ந்த கொடியவர்களுக்கெல்லாம் நரகம் என்ற நெருப்பால் சூழப்பட்ட நித்தமும் வேதனையும் நிரந்தரமான தண்டனையும் சித்திரவதையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தில் இறைவன் அவர்களை தள்ளுவார். இது இஸ்லாத்தினுடைய 3வது அடிப்படை கொள்கை. ஆக இஸ்லாத்தின் முதல் அடிப்படை கொள்கை இறைவன் அவன் ஒருவன், அவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது அடிப்படை இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை ஏற்றுக்கொள்வது, அந்த தூதர்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இறுதி தூதருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றுவது. 3வது அடிப்படை மரணத்திற்கு பின்னால் மறு உலக வாழ்க்கை உண்டு என்று நம்புவது. அந்த வாழ்க்கையிலே நல்லவர்களுக்கு நன்மையும், தீயவர்களுக்கு இறைவனுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாக்கப்படுவார்கள் என்ற சொர்க்கம், நரகம் என்பதை நம்புவது. இந்த 3 அடிப்படையிலே தான் இஸ்லாம் என்ற மாளிகை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மாளிகை முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இந்த வழிகாட்டுதலை இறைவன் இறை வேதம் என்ற குர்ஆன் மூலமாக வழிகாட்டுகின்றான். அந்த குர்ஆன் 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள், 30 பாகங்களாக பிரிக்கப்பட்டு இறைவனுடைய நேரடி எந்த கலப்படமும் இல்லாமல் வானவர்கள் என்ற ஏஞ்சல்ஸ் மூலமாக நேரடியாக இறை தூதர் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டு காலகட்டத்திலே இறைவனுடைய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது இஸ்லாத்தின் மூல அடிப்படையாகும். இந்த இஸ்லாம் எல்லோருக்கும் உரியது. இங்கே வருகின்றக்கூடிய சகோதர சமுதாயத்திற்கு முன்னால் நான் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றேன், ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக இந்த பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துவதனுடைய நோக்கம் உங்களுக்கும் நமக்கும், சகோதர சமுதாயத்திற்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு சிறந்த ஆழ்ந்த புரிந்துணர்வு மட்டும் ஏற்படுவது அல்ல, மாறாக நிரந்தரமான அழிவே இல்லாத நிரந்தர வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறு உலக வாழ்க்கை, அதில் நம்மை எல்லோரும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் மரணத்தை சந்தித்தே தீர்வோம். மரணத்திற்கு பின்னால் மீண்டும் இறைவனால் எழுப்பப்பட்டே தீர்வோம். அப்படி எழுப்பப்படுகின்ற இறைவனின் இறுதி தீர்ப்பு நாளிலே இங்கே வருகை இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்கள் யாரும் நஷ்டவாளியாக ஆகிவிடக் கூடாது. உங்களையும் என்னையும் உலகில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது. எனவே இந்த சோதனை காலத்திலே, இந்த சோதனை உலகத்திலே அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய வழிகாட்டு அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு நிரந்தரமான வெற்றியாக இருக்கக்கூடிய மறுமையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற அந்த பொறுப்பான அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதை எடுத்துச் சொல்வது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகின்றோம். அன்பு சகோதரர்களே, நீங்கள் கடைத்தெருவுக்கு செல்கின்றீர்கள். உங்களுக்கு தேவையான பொருள்கள் அந்த கடைத்தெருவிலே காணப்படுகிறது.
ஒரு செருப்பு எடுக்க செல்கின்றீர்கள். செருப்பில் இருக்க செருப்பை எடுக்க சென்ற அந்த கடைக்கு சென்ற உடனே அந்த வியாபாரி கொடுக்கின்ற ஒரு செருப்பை வாங்கி நீங்கள் போடுவதில்லை. அது உங்களுக்கு செட் ஆகின்றதா என்று பார்க்கின்றீர்கள். அது விலையும் நியாயமான விலையா என்று பார்க்கின்றீர்கள். அந்த விலைக்கு தகுந்த பொருளா என்று பார்க்கின்றீர்கள். சரியான பொருளா என்று பார்க்கின்றீர்கள். அந்த கடையிலேயே பல வெரைட்டிஸ் வைத்திருக்கின்றான், பல வேறுபட்ட குவாலிட்டிஸ்கள் கொண்ட செருப்புகள் வைத்திருக்கின்றான். ஆனால் உங்களுக்கு விருப்பமானத, உங்களுக்கு பிரயோஜனமானது, உங்களுக்கு பலனளிக்கின்றது, உங்களுக்கு திருப்தி அளிக்கின்ற ஒரு செருப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். இப்படிதான் உலகத்தின் எல்லா வாழ்வாதார தேவைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்கள். அதே போன்று வாழ்க்கையின் லட்சியம், வாழ்க்கையின் வழிகாட்டுதல்கள், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை நெறியை இஸ்லாம் அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. அது ஏதோ முஸ்லிம்களுடைய வழிகாட்டுதல் அல்ல, அது அரபு நாட்டினுடைய சொத்துக்கள் அல்ல. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த இறைவன், உங்களையும் என்னையும் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவனால் வழிகாட்டப்பட்ட வாழ்க்கை நெறி. இந்த இஸ்லாம் அல்லாத இதர வாழ்க்கை நெறி, இதர மதத்தின் வாழ்க்கை நெறிகள் எல்லாம் உங்கள் முன்னால் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு, எப்படி உங்களுடைய அத்தியாவசிய பொருளை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து, இது சரி வருமா, இது பொருத்தமா, இது நியாயமானதா, இது பிரயோஜனம் அளிக்குமா, இது நிம்மதி அளிக்குமா என்றெல்லாம் ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை பயன்படுத்துகின்றீர்களோ, அதே போன்று வாழ்க்கை நெறியான இறைவனால் மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறியான இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியை நீங்கள் துறந்து விரிந்து பாருங்கள். பரந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். வாழ்க்கையின் எல்லா துறைக்கும் அது வழிகாட்டுகின்றதா என்று பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை தேவைகளையும் அது பூர்த்தி செய்கின்றதா என்று பாருங்கள். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், ஆய்வு செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், சிந்தனை செய்யுங்கள். நிர்பந்தம் என்பது கிடையாது, வற்புறுத்தல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது, பலவந்தம் என்பது கிடையாது. ஆனால் மரணம் என்பது நிச்சயம் வரும். அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. இன்று உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் நாளை இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் உங்களை சந்திப்பேன் என்பது எந்த உத்தரவாதம் எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. ஆனால் மரணத்திற்கு முன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை நெறியான, உங்களை படைத்த இறைவன் மூலமாக வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறியான இஸ்லாத்தை ஆய்வு செய்யுங்கள், படியுங்கள், ஆராய்ச்சியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக அதை தேர்ந்தெடுக்க முன்வாருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.